ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீ செய்த நன்மையை சொல்லிட. எத்தனை பேருங்க சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷத்தினுடைய ஒரு பாதியை முடித்து இன்னொரு அடுத்த பாதியினுடைய முதல் மாதத்தையும் நம்ம முடிக்க போறோம். இந்த மாதத்தினுடைய ஒரு கடைசி வாரத்தினுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீ செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீ செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆயிரம் நாவுகள் இருந்தால் போதாது அப்பா நீ செய்த நன்மை சொல்லிட. ஆயிரம் நாவுகள் இருந்தால் போதாது அப்பா நீ செய்த நன்மை சொல்லிட. ஏசப்பா உமக்கு, ஏசப்பா உமக்கு, இன்னும் சத்தமா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. தனிமையின் நேரத்தில் ஆண்டவரே, தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். சொல்றவங்க மாத்திரம் சத்தமா, தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும். கரங்களை உயர்த்தி சத்தமா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. தடுமாறும் நேரத்தில் ஆண்டவரே, தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்று ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரத்தில் தாங்கி சுமந்தீரே, ஏசப்பா உமக்கு என்று. ஓ சத்தத்தை நாம் சேர்ந்து, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. ஓ இயேசுவே, ஏசப்பா உமக்கு. ஆமென். ஏசப்பா உமக்கு. அவமான நேரத்தில் ஆண்டவரே, அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும் ஸ்தோத்திரம். அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே, ஏசப்பா உமக்கு என்றும். சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு. Hallelujah, say it, say Lord, ஏசப்பா
உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு தனிமையின் நேரத்தில் ஆண்டவரே, தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே. இயேசப்பா உமக்கு என்று சொல்றவங்க மாத்திரம் சத்தமா, தனிமையின் நேரத்தில் துணையாக வந்தீரே. இயேசப்பா உமக்கு என்ற சத்தமா, இயேசப்பா இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு இயேசப்பா உமக்கு ஹalleluya. இயேசப்பா அவமான நேரத்தில் ஆறுதல் தந்தீரே. இயேசப்பா உமக்கு என்ற நீங்க மாத்திரம் சத்தமா, அவமான நேரத்தில், அவமான நேரத்தில் இயேசப்பா கைகளை தட்டி ஆண்டவரே, அப்பொழுதே சுராஜன் உத்தமமான நீர் ஆறுதல், என் கோட்டை விருது, நான் நம்பினவரை அடைக்கலம். செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த சாயங்கால நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. சத்தமா ஹalleluya. அற்புத இயேசுராஜனே, உத்தமமான நீவே என் கோட்டை, என் துருகம்,
என்றும் இன்றும் என்றும் மாறாதேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் என்றும் 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 மாறாதேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் என் நண்பர் என் நண்பர் என் நண்பர் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி ஓ ஹalleluya உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே நன்மை செய்கிறவர் ஓ நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதவர் இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் சத்தமாய் நடத்துங்க இயேசுப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் don't expect me to worship for you உங்களுக்காக நான் ஆராதனை செய்ய நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்க உங்க ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியை நீங்க உங்க ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதியை இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹalleluya நன்றி இயேசுவே ஹalleluya உம்மை போல யார் உண்டு நன்மை செய்ய நீர் உண்டு
உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உலகமே ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஓ ஹalleluya, கலங்கி நின்ற என்னை கண்ணீரெல்லாம் துடைத்து, காலமெல்லாம் என்னை கண்மணி போல, ஓ ஹalleluya, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. மரணத்தின் பாதையில்
தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம உட்கார்ந்து கொள்ளும். பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. இன்னொரு மாதத்தையும் நம்ம முடிக்க போறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 1ஆம் தேதியா இருக்கிறதுனால, ஆகஸ்ட் 1ஆம் தேதியா இருக்கிறதுனால நமக்கு அந்த வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 5 to 6 அது நமக்கு நடக்காது. ஏன்னா தொடர்ந்து நமக்கு ஆராதனை இருக்கிறதுனால நமக்கு வழக்கமாக நடக்கிற ஞாயிறு ஆராதனைகளே நமக்கு அந்த அந்த நாளுக்குரிய புதிய மாதத்திற்கான ஆராதனையாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதில் வந்து கலந்துக்கோங்க. அகைன் ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதத்தையும் வருடந்தோறும் வருகிற ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதத்தையும் ஜெப மாதமாக, த மந்த் ஆஃப் ப்ரேயராக நம்முடைய சபையின் சார்பாக, ஊழியத்தின் சார்பாக நாம் பல வருடங்களாக அதை நாம் கடைபிடித்து செய்து கொண்டே வருகிறோம். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அன்றைக்கு நமக்கு வழக்கம் போல ஞாயிறு ஆராதனை நம்ம சபையில் நடந்து அதை தொடர்ந்து திங்கட்கிழமையிலிருந்து, அதாவது வர்ற திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம சர்ச்சில் ஜெபம் நடக்கும். காலையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் 10 மணிலிருந்து 11 மணி வரை, 10 to 11:30 வரை வர்ற திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கட்கிழமை தொடங்கி ஒவ்வொரு நாள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிற அந்த 30-31 நாட்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நமக்கு சபையில் ஜெபங்கள் நடக்கும். உங்களுக்கு எல்லா நாளும் வந்து கலந்துக்க முடியலன்னா கூட கூடுமான மட்டும் அதில் வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ வந்து கலந்துக்க முயற்சி செய்யுங்க. தினமும் 10லிருந்து 11:30 மணி வரை இந்த திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நான் இப்போது சொல்கிறது போல உங்களுடைய ஜெபத்தினால், ஊக்கமான ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்க. இந்த ஊழியத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எப்போதும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா பலருக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒரு பட்டணமாக, ஒரு நகரமாக நாம் இருக்கும்போது சத்ரு இதற்கு விரோதமாய் செய்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் மடங்கடிக்கக்கூடிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பட்டணத்திலே ஒரு அங்கமாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆகவே அதை தொடர்ந்து கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. The book of Ezekiel chapter number 16. எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம். Ezekiel chapter number 16. பழைய ஏற்பாட்டினுடைய பக்கங்களில் 974 974வது பக்கம், வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய பக்கத்தில் 974 974ஆம் பக்கம் எசேக்கியேல் உடைய தீர்க்கதரிசன புத்தகத்தின் 16ஆம் அதிகாரம். The book of Ezekiel, the 16th chapter. இது வந்து மேஜர் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லப்படுகிற 4 புஸ்தகத்துல ஒரு புஸ்தகம். நம்ம பைபிளில் மொத்தம் 4 மேஜர் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் இருக்கு, 4 பெரிய தீர்க்கதரிசன புத்தகம். அதுல ஒன்று இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகம். அதுல குறிப்பா இந்த 16வது அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இதுல கிட்டத்தட்ட 63 வசனங்கள், 63 verses makes the longest prophecy in the Bible. 63 வசனங்கள் இருக்கிற நம்ம வேதத்துல உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்திலேயே ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனம் எதுன்னா இந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான். இன்ஃபேக்ட் எசேக்கியேல் சாப்டர் நம்பர் 16, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் என்பது நம்ம பைபிள் இருக்கிற யோனா, நாகும், ஆகாய், ஒபதியா போன்ற இந்த எல்லா புத்தகத்தை விட இந்த 16வது அதிகாரம் மாத்திரமே ரொம்ப பெருசு. இந்த யோனா புஸ்தகத்தை விட, நாகும் புஸ்தகத்தை விட, ஆகாய் புஸ்தகத்தை விட, ஒபதியா புஸ்தகத்தை விட இந்த 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் என்பது the longest chapter in the Bible. Ezekiel means God is my strength. எசேக்கியேல் அப்படிங்கிற பேருக்கு கர்த்தர் என்னுடைய பலன், சர்வ வல்லவர் என்னுடைய பலன் அர்த்தம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி எழுத வைக்கிற ஒரு தீர்க்கதரிசன புத்தகம்.
தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரியான தீர்க்கதரிசிகள் இல்லை. அன்றைக்கு இருந்த வேதத்திலே நாம் பார்க்கிற தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லும்போது they have to live the prophecy that they speak. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி அவங்களும் அந்த அந்த பாதையில வாழ்கிற மாதிரி என்ன செய்வார் ஆண்டவர். ஓசியா தீர்க்கதரிசனத்தெல்லாம் பார்க்கும்போது he has to live what he is going to speak out as a prophecy. தீர்க்கதரிசனமாக பேச போகிற அந்த வார்த்தையவே வாழ்கிற மாதிரியான. ஸோ அந்த காலத்தினுடைய தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம பார்க்குற மாதிரியான நாகரிக தீர்க்கதரிசிகள் இல்லை. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொன்னேன், இப்போ நமக்கு 3 மாசமா லாக்டவுனு. ஸோ வழக்கமாக செய்துட்டு இருக்கிற வேலை இல்லை. அப்போ கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, வழக்கமாக செஞ்சுட்டு இருந்த வேலை இல்லை, இப்போ வருமானத்துக்கு வேற வழி இல்லை, டக்குன்னு வீட்டையே சர்ச்சா மாற்றி என்ன செஞ்சிடறாங்க, ஒரு 4 பேர்த்த வச்சு ஆராதனை பண்ணி ஏதோ மாசமான வாரமான ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் காணிக்க வருமே அப்படின்னு ஆகி அப்புறம் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவரோட தீர்க்கதரிசனம் சொல்ற மாதிரி தீர்க்கதரிசியில நம்ம கையில் இருக்கிற தீர்க்கதரிசன புத்தகம் என்பது இந்த நாட்கள்ல அந்த நாட்கள் இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் they are the mouthpiece of God. ஆண்டவர் பேச விரும்புகிறதை திட்டமும் தெளிவுமாக பேசின வல்லமையான தேவ மனிதர்கள். அப்படி ஒருத்தர் எசேக்கியேல். அவர் எழுதின புஸ்தகத்திலிருந்து அதிலிருந்து இந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எசேக்கியேல் chapter number 16 verses commencing from 1 through 6. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Let's read together Ezekiel 16th chapter 1 to 6 verses. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றை ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில், நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது, மறுபடியும் அந்த 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி என்ன மாதிரியான நிலைமையோடு கூட நீங்க இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்க ஒவ்வொருத்தரோட தனித்தனி பேர் என்ன எனக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு என்கிட்ட கர்த்தரோட ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, பிழைத்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரோட பேர் என்ன எனக்கு தெரியாது. ஆனா உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. பிழைத்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. This is the message for the church tonight. இன்னைக்கு ராத்திரி நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, நமக்கு நேராக அவர் பிரவாகிக்கிற தம்முடைய வார்த்தை இதுதான். பிழைத்திருங்கள். இன்னைக்கு ராத்திரி நான் பேசுற எதுவுமே உங்களுக்கு புரியலனாலும், இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலைனாலும் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து உங்க ஆண்டவர் பிழைத்திரு என்று கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God commands you to live. பிழைத்திருங்கள் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உங்களையும் உங்க வாழ்க்கையும், உங்களையும் உங்க குடும்பத்தையும், உங்களையும் உங்க கையில் இருக்கிற உங்களோட வேலையையும், உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் முடிக்கிறதுக்காக, உங்களை குழியில தள்ளி மேல மண்ணை போட்டு மூடுறதுக்காக உங்களுடைய சத்துருக்கள் என்னென்ன திட்டங்களை இப்ப வரைக்கும் பண்ணினாங்களோ, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களையும் உங்க வாழ்க்கையும், உங்களையும் உங்க குடும்பத்தையும், உங்களையும் உங்க கையில் இருக்கிற உங்களோட வேலை அல்லது தொழிலையும், உங்களையும் உங்களோட ஊழியத்தையும் குழியில தள்ளி போட்டு உங்களோட கதையை முடிச்சு உங்க மேல மண்ணை அள்ளி போட்டு மூடுறதுக்காக உங்களுடைய சத்துருக்கள் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னென்ன திட்டங்களை இதுவரைக்கும் பண்ணினாங்களோ, இதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்களை பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா
அது எல்லாத்தையும் இன்னைக்கு ராத்திரி குலைச்சு போட்டு ஒண்ணுமில்லாம ஆக்குற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இன்று இரவு உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து கொடுக்கிற கட்டளை விளைச்சிருங்க, லிவ் என்கிற வார்த்தை. என்ன ஆமென் சொல்றேன். ஹalleluya. உங்களோட சாப்டரை முடிக்கிறதுக்காக, உங்க கதையை முடிக்கிறதுக்காக, உங்க மேல உங்களுக்கு ஒரு கலரையை கட்டி உங்களோட டெத் சர்டிபிகேட்டை பார்த்து சிரிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சத்ருவாகிலும் அவருடைய கூட்டமாகிலும் இல்ல எதிரிகளாகிலும் யாராக இருந்தாலும் அவருடைய திட்டத்தை, இதுவரைக்கும் பெண் பண்ணின திட்டமா இருக்கட்டும், இதுக்கு மேல பெண் பண்றதுக்காக அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற திட்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் குலைத்து போச்சு இந்த இரவு இயேசு உங்களுக்கு சொல்லுகிற கட்டளை பிழைத்திருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சத்தமா ஹalleluya. இந்த பேச பேச என்னோட மனக்கண்கள்ல என்னால ஒரு காட்சியை பார்க்க முடியுது. உங்க கதையை முடிக்கிறதுக்காக, உங்க ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக பொல்லாத மரணத்தினுடைய வல்லமை தன்னுடைய கைகளை நீட்டி உங்க குரல் வளைகளை அழுத்தி நசுக்க வரும்போது, அந்த வல்லமைக்கு எதிர்த்து நிற்கிற ஜீவாதிபதியாகிய உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை பார்த்து ஸ்டாப், நிறுத்து என்று கட்டளையிடுகிற அதே வேளையில அவருடைய சமூகத்துல அவரை நம்பி வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து லிவ், பிழைத்திரு என்றும் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹalleluya. உங்களோட கதையை முடிக்க, உங்க குடும்பத்தோட கதையை முடிக்க, உங்க தரிசனத்தோட கதையை முடிக்க, உங்க எதிர்காலத்தோட கதையை முடிக்க காத்துட்டு இருக்கிற மரணத்தினுடைய வல்லமை உங்க குரல் வளைய அழுத்தி நீங்க எழுத முடியாதபடிக்கு, பேச முடியாதபடிக்கு, நகர முடியாதபடிக்கு உங்களை கொல்ல நினைக்கிற வல்லமையோட பிடரிய பின்னாடி தட்டுகிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து ஸ்டாப், நிறுத்து என்று கட்டளையிடுகிற அதே வேளையில அவரை நம்பி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து லிவ், வாழ்ந்திரு, பிழைத்திரு என்று உங்களுக்கு நேராக தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். ரிசீவ் பண்ணி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஒருவேளை சமீபத்துல நீங்க பார்த்த டாக்டர் உங்களோட ஆரோக்கியத்தை குறித்த மோசமான ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். உங்களோட கர்ப்பத்தை குறித்து, உங்களோட கனவுகளுக்கு இருக்கிற சாத்திய கூறுகளை குறித்து, உங்க பிள்ளைங்க வளர்கிற விதத்தினுடைய அடிப்படையை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களோட வேலை அல்லது உங்களுடைய தொழிலை குறித்து, மனிதர்கள், வல்லுநர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னும் எவ்வளவு பெரிய கொம்ப வேணாலும், எந்த மாதிரியான ஒரு மோசமான ரிப்போர்ட் வேணும்னாலும் இந்த 7 மணி 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சமீபத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த மேடையை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிற வார்த்தை என்னன்னா, யார் வேணும்னா, என்ன வேணும்னா, உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து பேசி இருக்கட்டும், சொல்லி இருக்கட்டும், ஆனா உங்களை சிருஷ்டித்தவரும், உங்களை உருவாக்கினவரும், உங்களுக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறவருமாகிய நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பிழைத்திரு, வாழ்ந்திரு, லிவ் என்று உங்களுக்கு ஆண்டவர் பெயர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், ஆனா உங்களுக்கு இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரும், அந்த குடும்பம்ங்கிற கட்டமைப்பை இந்நாள் வரைக்கும் உடையாம காப்பாத்திட்டு வருகிறவருமாகிய உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிழைத்திரு, லிவ், வாழ் என்று யார் வேணாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கட்டும், ஆனா உங்களுக்குள்ள தரிசனத்தை தந்தவரும், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தன்னுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு சின்ன துளி கூட மாற்றாம அப்படியே நிறைவேற்றுகிறதற்கு வல்லமை உள்ளவருமாகிய உங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கட்டளையிடுகிறார், பிழைத்திரு, லிவ். யார் வேணாலும் என்ன வேணாலும் உங்களை பார்த்து சொல்லியிருக்கட்டும், ஆனா உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவரும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பலத்தை உங்களுக்கு தருகிறவருமாகிய உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கட்டளையிடுகிறார், பிழைத்திரு, லிவ் என்றும். யார் வேணாலும் என்ன வேணாலும் உங்களை பார்த்து சொல்லியிருக்கட்டும், ஆனா உங்களை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்தவரும், அந்த ஊழியத்தை நீ செய்து முடிக்கிறதுக்கு என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவருமாகிய உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிழைத்திரு, லிவ் என்று சொல்லி. எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை பார்த்து நீ பிழைத்திரு என்று உங்கள் ஆண்டவர் சொல்லுவார்? எப்படிப்பட்ட கொம்ப வேணாலும், என்ன மாதிரியான பேட் நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வேணாலும் உங்களுக்கு சொல்லி இருக்கிற அதே சமயத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை பார்த்து உங்க ஆண்டவர் பிழைத்திரு என்று சொல்லும்போது, அவர் பிழைத்திருன்னு சொன்னா மரணத்தினுடைய வல்லமைகளால நீங்க இருக்கிற தசைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஹalleluya. எத்தனை பேருக்கு தெரியும் பிழைத்திரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து உங்க ஆண்டவர் சொல்லுவார்னா, மரணத்தினுடைய வல்லமை ஹாஸ் டு பேக் அப். ஒரு 10 அடி உங்களுக்கு பின்னாடி மரணத்தினுடைய வல்லமைகள் தள்ளி நின்னுதான் ஆகணும். உங்க ஆண்டவர் உங்களை பார்த்து பிழைத்திரு என்று கட்டளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. இங்க இருக்கிற சிலரோட கதையெல்லாம் முடிக்கணும்ங்கிறதுக்காக மரணத்துடைய வல்லமைகள் காத்துல கூட கலந்திருந்து உங்களுடைய கடைசி மூச்சுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல நான் மறுபடியும் சொல்றேன், அதனுடைய வல்லமைகளை அவமாக்குகிறேன், அதனுடைய திட்டங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறேன், அதனுடைய பிடரியை அடித்து அவருடைய வலக்கரத்தினாலே அதை அடக்குகிற தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து நீ பிழைத்திரு, you have to live, நீ வாழ்ந்திரு என்று உங்களை பார்த்து உங்களுடைய தேவனாக
சந்தோஷமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய கட்டளை உங்களுக்கு நேரா வருகிற கட்டளை, பிழைத்திரு. live என்கிற வார்த்தை என்ன வேணா நடக்கட்டும் உங்க வாழ்க்கையில, இந்த பாயிண்ட் ஆஃப் தி மொமெண்ட்ல என்ன வேணா உங்க வாழ்க்கையில சம்பவிச்சுக்கிட்டு இருக்கட்டும், உங்க தரிசனத்தினுடைய எல்லைகளுக்கு மத்தியில என்ன மாதிரியான டிராஜடிக்கலான சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார். இட் இஸ் நாட் லைக் மேபி பொழைச்சுக்கு போ அப்படின்னு இல்ல, முடிஞ்சா பொழைச்சுக்கோ, முடிஞ்சா வாழு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கட்டளையா, திட்டமா, பிழைத்திரு அப்படின்னு the God commands you. அவர் தம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிற தேவன். இன்னைக்கு ராத்திரி உங்களை என்னையும் பார்த்து பிழைத்திரு என்று சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேருக்கு தெரியும், ஜீவன் அல்லது லைஃப் என்பது எப்போதுமே நம்முடைய ஆண்டவருக்கு பக்கமாகத்தான். in other words, நம்ம ஆண்டவர் எங்க இருக்காரோ, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஜீவனும் கண்டிப்பா என்ன செய்யுங்க. யோவான் 10:10 இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே. பிசாசு சொல்லும்போது அவர் பெரிய திருடன், விலை உயர்ந்த அத்தனையும் திருடணும்னு நினைக்கிற மிகப்பெரிய திருடன். ஆனா நாம் ஆராதிக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அவர்தான் ஜீவன், அவர்தான் நமக்கு ஜீவனை தருகிறவர். அவர் நமக்கு தந்திருக்கிறதான அந்த ஜீவன் நமக்குள்ளாக பரிபூரணப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய மேன்மைகளை எல்லாம் விட்டு நமக்காக இறங்கி வந்தவர். அவர் எங்கே இருக்கிறாரோ, அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, அவருடைய நாமம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ, அவர் எங்கே துதிக்கப்படுகிறாரோ, அவர் எங்கே ஆராதிக்கப்படுகிறாரோ, அவருடைய வார்த்தைகளுக்கு ஜனங்கள் எந்த இடத்துல மதிப்பை, மரியாதை, கனத்தை செலுத்துகிறார்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஜீவனும் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை பார்த்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிழைத்திரு என்று சொல்லுகிற அதே வழியில அவருடைய கட்டளையின்படி நாம் பிழைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம் என்றும் ஒரு காரியம் இருக்கிறது. When the God commands us to live, நீ பிழைத்திரு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் போது நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் ஆவியில வர்ற அதே நேரத்துல நானும் நீங்களும் பிழைத்திருக்க, அவருடைய கட்டளையின்படி நானும் நீங்களும் பிழைத்திருக்க, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விஷயம்னு சில விஷயங்கள் இருக்குது. See the verses again. மறுபடியும் அந்த 6 வசனங்களை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம் உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும். உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாவது உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அந்த 4வது வசனத்தை கவனிச்சீங்களா? உன் தொப்புள் அறுக்கப்பட, உன் தொப்புள் கொடி அறுக்கப்பட. பக்கத்துல ஒருத்தங்களை பார்த்து கேளுங்க, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நீங்க பிழைத்திருக்கணும்னு விரும்புறீங்களா? மறுபடியும் ஒரு சத்தமா, you don't mean what you say. நீங்க என்ன கேக்குறீங்கிறது உங்களுக்கு தெரியாம கேக்குறீங்க. மறுபடியும் பக்கத்துல பார்த்தவங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நீங்க பிழைச்சிருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா cut the cord, கொடிய அறுத்து விடுங்க. பக்கத்துல பார்த்தவங்க, கொடிய என்ன செய்யுங்க? பக்கத்துல உட்கார்ந்து அக்காவோட கொடியை பிடிச்சு அறுத்துறாதீங்க. இப்படி எல்லாம் நீ சொல்ல வேண்டாம், நாங்க கொடியை போட்டுட்டு வரதில்லை. அப்படி இருந்தா உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. cut the cord. ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியே நீங்க பிழைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினா கொடியை அறுத்துருங்க. பக்கத்துல சொல்லுங்க, கொடிய சத்தமா, கொடிய தைரியமா சொல்லுங்க. உங்க பக்கத்துல எந்த பிக் பாக்கெட்டும் இல்லை. ஒரு காலத்துல பிக் பாக்கெட்டா இருந்திருக்கலாம், இப்போ ரசிக்கப்பட்டு திருந்திட்டாங்க. அதனால தைரியமா பக்கத்துல சொல்லுங்க, கொடியை அறுத்துருங்க. என்ன கொஞ்சம் கூட சேலை நல்லா மூடிட்டு சட்டை நல்லா பட்டனை போட்டு கொடியை அறுத்துருங்க. கொடி என்ன செஞ்சிருங்க? பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்திற்கு அடியிலே இருக்கிற எருசலேம்.
எதனாலே இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு நுகத்திலே சிக்கி கிடக்கிறது என்பதை தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலின் மூலமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த எருசலேமின் இடத்திலே பேசுகிறார். அதாவது தேவ ஜனங்களின் இடத்திலே பேசுகிறார். நீ ஏன் பாபிலோனுடைய அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற தெரியுமா அப்படின்னுட்டு, நீ ஏன் இந்த நெருக்கடிக்குள்ள இருக்க தெரியுமா அப்படின்னு எருசலேம் கிட்ட தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். இப்போது அவர்கள் சிக்கி இருக்கிற அடிமைத்தனத்தினுடைய காரணத்தை குறித்து அவர் சொல்லுகிற அதே வேளையிலே இந்த எருசலேமுக்காக அவர் செய்ததான நன்மைகளையும் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலின் மூலமாக அவர் ஞாபகப்படுத்தி விடுகிறார். நீ ஏன் இப்படி ஒரு ட்ராஜடியில, ஒரு நெருக்கடியில, ஒரு கட்டுல, ஒரு பாண்டுல நீ ஏன் சிக்கி இருக்கிற? பாபிலோனுடைய அடிமைத்தனம் உன் மேல ஏன் இவ்வளவு கனமா, இவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கறத எருசலேமுக்கு அவர் சொல்லுகிற அதே வேளையில, எருசலேமே உனக்காக நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கறதையும் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என் வாயின் சத்தத்திற்கு கீழாக அமர்ந்திருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டு ஆமென் சொல்றாங்க? உங்களை ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்தெல்லாம் உங்களை என்னை அவர் தூக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் நீங்களும் the moment we started to live the faith life, விசுவாச வாழ்க்கையை நாம் துவங்கின அந்த நொடி தொடங்கி, இன்னும் சொல்ல போனா நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாக்குறதுக்கு முன்னமே நம்மை குறித்த திட்டம் வைத்திருந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த மோமெண்ட்ல இருந்து இது வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நானும் நீங்களே எங்கேயோ கடந்து போது அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள ஏதுவான சூழலை நமக்கு உருவாக்கி கொடுத்து நம்மள என்ன செஞ்சுக்கிட்டார்? தம்மாடியிலே சேர்த்து எத்தனையோ அற்புதங்களை எனக்கு உங்களுக்கு அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ விஷயத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்னை தூக்கி வெளியில கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இருந்தால் எத்தனையோ அற்புதங்கள் அவர் நமக்கு செய்திருந்தார். எத்தனையோ விஷயத்திலிருந்தெல்லாம் அவர் நம்மளை தூக்கி பிசிக்கலா நம்மளை வெளியில கொண்டு வந்துட்டார். இப்போ நாம அந்த சாபத்துக்குள்ள இல்ல, இப்போ நாம அந்த நரகத்திற்கு பாத்திரவான்களா பிசிக்கலா நாம இப்ப அதுக்குள்ள இல்ல. இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான பலவிதமான போராட்டங்களுக்கு, பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சிக்கி இருந்த காரியங்கள் இருந்தெல்லாம் நாம வெளியில வந்திருந்தாலும் இன்னைக்கும் அதோடு கூட ஒரு விதமான ஒரு தொடர்பு உடையவர்களாக இருக்கிறோம். In other words, the God hasn't cut. தொப்புள் கொடி சரியா அறுக்கப்படல. கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறார். என்னை உங்களை எத்தனையோ விஷயத்திலிருந்து தூக்கி வெளியில் எடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ விஷயத்திலிருந்து வெளியில வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. என் மேல உங்க மேல நிறைய பாபிலோனிய நுகங்கள் இருக்கு, நெருக்கடி இருக்கு, பற்றாக்குறை இருக்கு, போராட்டம் இருக்கு. ஏன்னா நானும் நீங்களும் சில காரியத்திலிருந்தெல்லாம் பிசிக்கலா வெளியில வந்திருந்தாலும் இன்னும் அதோடு கூட ஒரு கனெக்ஷன், அதோடு கூட ஏதோ ஒரு விதமான ஒரு தொடர்பு. நான் சொன்ன மாதிரி, the God hasn't cut properly. தொப்புள் கொடி சரியா அறுக்கப்படல. விஷயம் என்னன்னா, தொப்புள் கொடியானது சரியா அறுக்கப்படாத வரைக்கும் நமக்கும் நாம எதிர்ந்து வெளியில வந்தோமோ அதுக்கும் நடுவுல ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு போக்குவரத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? தொப்புள் கொடி கரெக்டா கட் பண்ணப்படலைன்னா நாம ஒரு விஷயத்துக்குள்ள இருந்திருக்கிறோம், அதுக்குள்ள கர்த்தர் நம்மளை வெளியில எடுத்திருக்கிறாரு. வெளியில எடுக்கப்பட்டிருந்தாலும் குழந்தைய அம்மாவோட வயிற்றுல இருந்து ஆபரேட் பண்ணியோ இல்ல இது பண்ணியோ வெளியில குழந்தை வெளியில வந்திருந்தாலும் கட் பண்ண வேண்டிய அந்த அம்பிளிக்கல் கார்டு, அந்த தொப்புள் கொடி அதை கரெக்டா கட் பண்ணலைன்னா அதுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு போக்குவரத்து, ஒரு டிரான்சாக்ஷன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு உங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்காரு, எத்தனையோ விஷயத்திலிருந்து கர்த்தர் நம்மளை லிட்டரலா வெளியில தூக்கி எடுத்திருக்காரு. ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை, போராட்டம் இருக்கு. ஏன்னா தொப்புள் கொடி கரெக்டா என்ன செய்யப்படல, கட் பண்ணப்படல. நாம அதோடு கூட ஏதோ ஒரு விதமான ஒரு தொடர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடியை அறுத்துறேன். என்னானாலும் சரி, இன்னைக்கு என்ன செய்யுங்க, கொடிய. நிறைய பேர் பக்கத்துல இருக்கிற ஆளே எத்தனை பவுன் போட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி நல்ல சத்தமா அழுத்தி கூட அங்கே திருட மாதிரி பக்கம் 2 பேரும் கூட்டு கலவடைங்களாட்ட கொடி அறுத்துரு. பக்கத்துல பார்த்து நல்லா கொடியை அறுத்துருங்க. என்ன செஞ்சிருக்க, கொடிய திருட்டு கலவணையோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி குசு குசுன்னு கொடியை அறுத்துடலாமா? நல்ல சத்தமா அழுத்தி கொடியை அறுத்துரு. என்ன செஞ்சிரு? கவனிங்க, நாம முன்னாடி இருந்துகிட்டு இருந்த இடத்துல இருந்து
நமக்கும் அதுக்கும் நடுவுல வெட்டப்பட வேண்டிய அல்லது அறுக்கப்பட வேண்டிய கொடியானது முறையாக அறுக்கப்படலை இல்லைன்னா வெட்டப்படலைன்னு சொன்னா, ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு போக நினைக்கிற அந்த தூரத்துக்கு, அந்த அளவுக்கு நம்மளால ஒரு காலத்திலையும் போய் சேரவே முடியாது. அந்த 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 கார்ட் கரெக்டா கட் ஆகலைன்னா, அந்த கொடி கரெக்டா வெட்டப்படலைன்னா, அதுக்கு நாம ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த நமக்கும் அதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கார்டு, அந்த கொடி அது முறையா வெட்டப்படலைன்னா, அறுக்கப்படலைன்னா, ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியிலே நம்மளை கொண்டு போக நினைக்கிற தூரம், ஹைட்ஸ்னு சிலதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஹைட்ஸுக்கு ஒரு நாள் நம்ம போய் சேரவே. தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எங்கேயோ குப்பையிலையும் சேத்துலையும் கிடந்த நம்மளை எல்லாம் தூக்கி கொண்டு வந்து தம்முடைய ஆலயத்துக்குள்ள போட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மளை வச்சு ஒன்றும் விளையாடிக்கிட்டு இருக்கல. He is serious. He is serious. நமக்கு ஒரு விஷயம் புரியணும். எங்கேயோ குப்பையில எங்கேயோ சேர்த்துக்குள்ள நம்மளை விட நல்லவன் எத்தனையோ பேர் ஊருக்குள்ள இருக்கு. அவனையெல்லாம் விட்டுக்கிட்டு நம்மளை கர்த்தர் தூக்கி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை அப்பா பிதாவேன்னு சொல்லி பாட வச்சு துதிக்க வச்சு அவருடைய ஆலயத்துக்குள்ள ஒரு ஆளா என்னை உங்களே உட்கார வச்சிருக்கிறது ஏதோ விளையாட்டு காட்டுறதுக்காக இல்லை. God is not playing games with us. we are not toys to God. நம்மளை வச்சு அவர் ஒன்று, he is very serious. அவர் தன்னோட மிஷன்ல சீரியஸா இருக்கிறார். அவர் என்ன செய்யணுமோ அவருடைய இலக்குல அவர் கரெக்டா சீரியஸா இருக்கார். நானும் நீங்களும் என்னை உங்களே அவர் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறது விளையாட்டு காட்டுறதுக்காக இல்ல. பக்கத்துல விளையாட்டு காட்டுறதுக்காக இல்ல. ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சிருக்கிறது எல்லாரும் வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, எல்லாரும் போற மாதிரியான ஒரு போக்குல போய், எல்லாரும் தின்னு தூங்குற மாதிரி சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா அந்த மாதிரியான ஒரு லைஃபுக்காக கர்த்தர் என்னை உங்களை என்ன செய்யல கொண்டு வரல. சும்மா ஏதோ கொஞ்சம் என்டர்டைன் பண்ணி விட்டு விளையாட்டு காட்டி விட்டு வர வச்சு ஒரு 2 பாட்டு கையை தட்டி ஒரு 2 பாட்டு நின்று கழுத்து பிடிச்சு கையை தூக்கி முதுகு வலிச்சு அப்படி பாடி ஏதோ அவன் பேசுறத பாதி கேட்டு பாதி சைடு ஸ்டாண்டு போட்டு பாதி புரிஞ்சு பாதி புரியாம அப்படியே எழுதி ஏதோ கிடைச்ச பஸ்ல போய் அடுத்து என்ன செய்யலாம், மதியானம் சோறு பழச்சு போச்சு இப்போ போய் நல்லா பரவலான்னு ஆக்கி சாப்பிடலாமா, இப்படி ஏதோ இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக அவர் என்னை உங்களுக்கு தூக்கி கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார வைக்கல. நம்மளோட எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளோட சாதிக்கிறதுக்கு திறமை இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. RSSல பயங்கரமா இருக்கிற ஒரு 2 சகோதரர்களை தூக்கி கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போட்டா இன்னைக்கு நானும் நீங்களும் சோப்பலாங்களா கடந்து எதுக்கு வந்தோம், ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்னே தெரியாம வந்த காலத்துக்கு பொட்டியில வைக்கிற காலம் வரைக்கும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் போது அங்க எமினென்ட்டா ஃபோர்ஸா எஃபெக்டிவா இருக்கிற ஆட்களை தூக்கி கொண்டு வந்து உள்ள போட்டான்னு வச்சுக்கோங்களேன், சர்ச்சை என்ன செஞ்சிடும் நிறைய பேர். நம்ம பக்கத்துல வந்து இந்த வாரம் உட்கார்ந்து இருக்கிற ஆளு அடுத்த வாரம் நம்ம பக்கத்துல வந்து உட்காராத படிக்கு இந்த வாரமே அவனுக்கு சிலதெல்லாம் செஞ்சு விட்டு துரத்தி விட்டுறான். ஆனா அந்த ஆட்களை கர்த்தர் உள்ள கொண்டு வந்து போட்டாருன்னா நிறைய பேரை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து வர. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு போய் உங்களை என்னையும் கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சிருக்கிறது விளையாட்டு காட்டுறதுக்காக இல்ல. He is very serious on his mission. அவர் தன்னுடைய இலக்கிலே ரொம்ப சீரியஸாக நாட்கள் கோடிதாக மாறிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், நானும் நீங்களும் கடைசி நாட்களை நோக்கி நானும் நீங்களும் எத்தனை விழுந்து உருண்டு ஜெபிச்சாலும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் படி காரியங்கள் நடந்துகிட்டே தான் என்ன செய்யுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை இந்த தேசத்தை ஆசீர்வதித்து நானும் நீங்களும் ஜெபம் பண்ணாலும், எத்தனை போட்டு எத்தனை உருண்டு எத்தனை மணி நேரம் தொடர் ஜெபத்தை நடத்தினாலும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி எல்லாமே நாட்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. நானும் நீங்களும் கடைசி நாட்கள்ல இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நேச்சுரலா இருக்குதுன்னா நாமளே போராடி சமாளிச்சிடலாம். ஆனா நானும் நீங்களும் சந்திச்சிருக்கிற பிரச்சனை அது நேச்சுரல் இல்ல, அது ஸ்பிரிச்சுவல். அந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை கண்டிப்பா தேவை. அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் நீங்களும் ஃபாலோ பண்ணினாதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஹைட்ஸ் நான் நீங்களும் போய் பிடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. அந்த கடைசி நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையை குறித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய திட்டமானது நோக்கமானது தடையில்லாம நிறைவேறணும்னா அறுக்கப்பட வேண்டிய அல்லது வெட்டப்பட வேண்டிய கொடிகள் அறுக்கப்படணும், வெட்டப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. எந்த சபைக்கு போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி நின்று கர்த்தர் எனக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கவும் சொல்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, நானும் நீங்களும் நாம விட்டு வெளியில வந்த இடங்களோடு கூட நமக்கு இருக்கிற அந்த இமோஷனல் பாண்ட் இருக்கு பாருங்க, மன ரீதியான தொடர்பு, அதையெல்லாம் விட்டு முழுசுமா வெளியில வந்தாதான் முழுமையான விடுதலையை நானும் நீங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை பிசிக்கலா நம்ம வெளியில வந்திருக்கலாம்,
7:30 மணிக்கு டிவியில பாக்ஸா படத்துக்கு நேரம் இருந்தா பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட இங்க இப்ப பிசிக்கலா நாம இங்க இருக்கிறோம். ஆனா நமக்கு ஐயோ நேரம் அப்படிங்கிற அந்த டைலாக் நமக்கு ஞாபகத்துக்கு இப்ப ரகுவன் சீட்ல இருந்து வந்துட்டு இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப we are emotionally நாம வெளியில வந்துட்டோம், பிசிக்கலா வெளியில வந்துட்டோம், ஆனா emotionally we are connected. பக்கத்துல பசங்க கொடி அறுத்துரு முடியலன்னா என்னோடதையாவது அறுத்துரு, ஏன் இப்படி பக்கத்துல பார்த்து கொடி அறுத்துரு. இமோஷனல் கனெக்ஷன்ல இருந்து வெளியில வந்த பிசிக்கலா நம்ம வெளியில வந்தது பத்தாது, பிசிக்கலா நம்ம வெளியில வந்தது பத்தாது, பிசிக்கலா வெளியில வந்தது பத்தாது, கொடி அறுத்தணும். அது கூட நமக்கு எந்த விதமான இமோஷனல் கான்டாக்ட் என்ன செய்யக்கூடாது. இந்த அக்கா விளக்கு வைக்கிறத பார்த்தோம்னா நமக்கு விளக்கு வைப்போம் நாமளே என்ன செஞ்சு விளக்கு வச்சா எப்படி இருக்கும், பொங்கலை வச்சு கரும்ப வச்சு சுத்தி வர பானையை வச்சு மாட்டை கொண்டு வந்து நடுவு நிப்பாட்டினா அடாரா எப்படி இருக்கும் அப்படி. கட் த கார்ட் பக்கத்துல கட் த கார்ட் கொடியை அறுத்துரு பக்கத்துல கொடிய. நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறோம், நீங்க வரீங்களா? சர்ச்சுக்கு போகணும். இந்த வாரம் போனா அடுத்த வாரம் இந்த பையன் வாரம் வரதுல திருவிருந்து வந்து வாயில திறந்தா சுடுதண்ணி காய்ச்சி ஊத்திடுவேன் சொல்லியிருக்கிறான். அது வேற பெரிய வில்லகமா இருக்கு, செஞ்சாலும் செஞ்சு விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்றது போவோம் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல கட் த கார்ட் இமோஷனலா கார்ட்ஸை கட் பண்ணி பிசிக்கலா வெளியில வந்தா மாத்திரம் பத்தாது, இமோஷனலா மென்டலா தொப்புள் கொடியை அறுத்துட்டு பக்கத்துல பசங்க கொடியை அறுத்துருக்கேன், பக்கத்துல பசங்க கொடியை அறுத்துரு. தொப்புள் கொடியை நீங்க வெட்டி விட்டே ஆகணும், அறுத்து விட்டே. எசேக்கியேல பார்த்தோம், ஆண்டவர் சொல்றார், மனுபுத்திரனே எருசலேமினுடைய அருவருப்புகளை அதற்கு சுட்டி காட்டி அதோடு கூட நீ பேசுகிற அதே வேளையில அந்த எருசலேமுக்கு நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேன்னு கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடு. அது அடிக்கடி கோமா ஸ்டேஜுக்கு போயிடும், அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி 3வது வசனத்தை பாருங்க. கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய். ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட முன்னோர்கள் அவங்க ஒன்னும் ஆதி தொடங்கியே கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருந்தவங்க இல்ல. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன்னா அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை. அவங்களுக்கு எனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. உங்க அப்பன் உங்க அம்மா அவளுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒரு சம்பந்தமும். அந்த எருசலேமுக்கு அவரோட அருவருப்பை ஞாபகப்படுத்துற அதே வேளையில அவரோட தொப்புள் கொடி அறுக்கப்படலை, அது குளிப்பாட்டப்படலை, அதுக்கு அவரோட அருவருப்பை அபாமினேஷனை ஞாபகப்படுத்துற அதே வேளையில அதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லு. அவனோட அப்பன் எமோரியனோட அம்மா ஏத்திக்கு அப்படின்னா அவங்க வந்து காலங்காலமா என்ன கையெடுத்துட்டு வர்ற சந்ததி இல்ல, விக்கிரக ஆராதனை. அவங்களுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம். ஆபிரகாம் வெளியில கூப்பிட்ட போது அந்த ஆபிரகாம் கர்த்தரோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு கூட்ட ஜாதியை விட்டு தான் என்ன செஞ்சார், வெளியில வந்தார். அவர் சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியில வந்த ஒரு ஆள் இல்ல, விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு கூட்ட மக்களுடைய கூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த அவனை கொண்டுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தேவ கூட்டத்தை சபையை நான் உருவாக்கி எடுத்திருக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த மேன்மைங்கிறது உனக்கு சொந்தமான ஒண்ணு இல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, பரலோகத்தினாலே உனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தயவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்திருக்கிறார்னா அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடு. காலங்காலமா தேவனை கையெடுத்துட்டு வந்த காணியாட்சிக்கு உட்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரமான சொந்தமான ஜனங்க இவங்க கிடையாது. இவங்க வேற எங்கிருந்தோ வந்தவங்க. இவங்களுக்கு எனக்கு லிட்டரலா எந்த கான்டாக்டும் இல்ல, சம்பந்தமும். இவங்க என்ன கையெழுத்து வந்த ஜனங்கள் இல்ல. ஆனா இவங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறேன். இது அப்படிங்கும் போது இது ஏதோ granted, just for granted. எனக்கு ஆனதுதான், எனக்கு இது சொந்தமானதுதான் நான் நீங்க சொல்ல முடியாது. இது எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு, பரலோகத்தினாலே உங்களுக்கு எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தயவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஆகவே யாருங்கிறத ஞாபகப்படுத்தி விட்டு நான் அவனுக்கு யாருங்கிறத என்ன செஞ்சிருக்கேன், இப்படிப்பட்ட உன்னதான் இன்னைக்கு நான் தூக்கி எடுத்து சபைக்குள்ள உட்கார வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும் போது என்னுடைய கட்டளையின்படியே நீ பிழைத்திருக்க வேண்டும் நீ விரும்பினா கட்டக்கால். அது எனக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு ஐக்கியத்தை குறைக்க நினைக்கிற எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பக்கத்துல பச்சை கொடியை அறுத்துருங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன், ஐக்கியத்தை, தொடர்பை குறைக்க நினைக்கிற, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை இலக்குக்கு நேரம் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் போது, நாளைக்கு இந்த நேரம் இந்த தேசத்துல பஞ்சம் இருக்காதுன்னு சொன்ன போது ராஜா கூடவே ஒருத்தர் வச்சிருந்தான் பாருங்க. அது வானத்தின் மதர்களே திறந்தாலும் அது சாத்தியம் இல்லை. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் பக்கத்துல கொடியை அறுத்து கர்த்தக்கால். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி விசுவாசத்தோட நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களை வேற திசையில திருப்புகிற ஆட்களோடு கூட உங்களுக்கு இருக்கிற தொடர்பை என்ன செஞ்சிருங்க, அறுத்துருங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சிருங்க. எகிப்துல இருந்து வெளியில வந்த நமக்குள்ள இருந்து எகிப்து இன்னும் வெளியில போகலைன்னா ஆசீர்வாதமான
வாக்குத்தத்தம் பட்ட கானானுக்குள்ள ஒரு காலமும் நம்மளால போய் சேரவே முடியும். இன்னைக்கு ராத்திரி நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். எகிப்துல இருந்து வெளியில வந்த நமக்குள்ள இருந்து எகிப்து வெளியில போகல. எகிப்துல இருந்து லிட்டரலா வெளியில வந்துட்டோம். இப்ப நாம பழனி படிக்கட்டுல பஞ்சாமிரத்துக்காக காத்திருக்கல, வெளியில வந்துட்டோம். இப்ப நாம ரஜினி படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக ராத்திரியே போய் பெட்ஷீட் பாயக்காரணி எல்லாம் விரிச்சு 2 லிட்டர் பாலோட ரஜினி தலையில ஊத்துறதுக்காக இல்ல, வெளியில வந்துட்டோம். நானும் நீங்களும் முந்தி டாஸ்மாக் திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் அங்க இருந்துட்டு இருந்த காலத்துல இருந்து இப்ப வெளியில வந்துட்டோம். ஒருவேளை பிசிக்கலா வெளியில வந்திருக்கலாம். எகிப்துல இருந்து வெளியில வந்த நமக்குள்ள இருந்து எகிப்து வெளியில போகலைன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான கானானுக்குள்ள ஒரு காலத்துலயும் நம்மளால போய் சேர முடியாது. புரிஞ்சாமேன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்க கானானுக்காக காத்திருக்கல, கானான் தான் உங்களுக்காக காத்திருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா in other words, நீங்க வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கல, வாக்குத்தத்தங்கள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அங்கேயே தான் இருக்கு, அதெல்லாம் இங்க தான் இருக்கு, அங்கேயே இருக்கு. ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த கட்டளைகள், அந்த ரூல்ஸ், அந்த ப்ராஸ்பெக்டஸ், அதை ஃபாலோ பண்ணி போனா அதை பிடிச்சிட முடியாது, ரீச் பண்ணிட முடியும். அப்படின்னா நாம கானானை தேடிட்டு இருக்கல, நாம கானானுக்காக காத்துட்டு இருக்கல, கானான் அங்கேயே தான் இருக்கு. இப்ப கானான் தான் நமக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நாம அதுக்கு பக்கத்துல போய் சேர முடியாதபடிக்கு, அந்த வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்துல போய் சேர முடியாதபடிக்கு, அந்த தரிசனம் அங்கேயே தான் இருக்கு. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு காலங்களுக்கு கொண்டதாக அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி அங்க வச்சிருக்காரு, அங்கேயே தான் இருக்கு. இப்போ நானும் நீங்களும் அறுக்க வேண்டியதை அறுத்துச்சு நாம கடந்து போய் அதை பிடிக்க வேண்டியது என்னோட உங்களோட கையில் இருக்கிற பொறுப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா ஹல்லேலூயா. அறுக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்து தொப்புள் கொடியை அறுத்து அந்த கானானுக்கு நேரா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா போக வேண்டியது என்னோட உங்களோட வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி கானானுக்கு நேரா, வாக்குத்தத்தங்களுக்கு நேரா போக நினைக்கிற, உங்களை பிடிச்சு பின்னாடி இழுக்கிற இந்த கொடியை, இந்த தொப்புள் கொடியை இன்னைக்கு அறுத்துட்டு தான் மறு வேலை அப்படின்னு வந்திருக்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் அப்படின்னு எழுதி இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா நான் போய் சேரணும். I need to reach it. I need to reach it. Some of at any cost I need to reach it. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் நாம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி, ஆண்டவர் உங்களை பிழைத்திரு என்று உங்களுக்கு நேராக அவர் கட்டளை கொடுக்கிறார். சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கட்டும், remember your God wants you to live. நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்க சத்தத்தை உயர்த்தி உங்க தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து நோக்கி பாருங்க. நீங்க உங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஹல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த எருசலேமுக்கு அதோட அருவருப்பு, அபாமினேஷனை ஞாபகப்படுத்துற அதே நேரத்துல அதற்கு நான் செய்திருக்கிற நன்மையையும் அதுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடு, அதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடு, நான் அதற்கு என்ன நன்மை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் ரிமெம்பர், just reinform it, அதுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி விடு. அது இன்னைக்கு கிடைச்சிருக்கிற, அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம், அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஸ்தானம், அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இடம்ங்கிறது அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு இல்லை. ஆனா நான் கிருபையா, தயவா, ஈவா அது கொடுத்திருக்கிறேன். In order to reach the promises, in order to reach the Canaan, நானும் நீங்களும் அந்த வாக்குத்தத்தங்களை பிடிக்கணும்னா, அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அறுக்க வேண்டியதா இருக்கு தொப்புள் கொடி, umbilical cords. அதை பத்தி நமக்கு தெரியும். நான் வாசித்த போது அந்த தாயும் பிள்ளையும் இணைக்கிற ஒரு பாண்ட், அது கொடி. என்னெல்லாம் அம்மா சாப்பிடுறாலோ அது இந்த தொப்புள் கொடி வழியா குழந்தைக்குள்ள போயிடும். என்னெல்லாம் அம்மா குடிக்கிறாளோ எடுக்கிறாளோ அதெல்லாம் அப்போ இந்த பிள்ளைக்கு அம்மாவோட வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் போகுதோ அதெல்லாம் பிள்ளைக்கு போகும். எப்போ இந்த தொப்புள் கொடியோட பிள்ளைக்கு கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும், அதோட அந்த பாண்ட் இருக்கிற வரைக்கும், அந்த ஐக்கியம். ஆனா குழந்தை பிறந்து வெளியில எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் உடனே அந்த கொடியை அறுத்தரும். It has to be done. அந்த umbilical, the cord has to be cut. அதை அறுத்தணும். அதை அறுத்து நாட் பண்ணி விடலைன்னா அதை அப்படியே விட்டுட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அந்த குழந்தை செத்து போயிடும். இப்ப என்னை உங்களை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக
மறுபடி பிறக்க செய்திருக்கிறார். நான் நீங்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, எகிப்திற்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் என்னை உங்களை மறுபடி பிறக்க செய்திருக்கிறார். அப்படி பிறந்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதிதாக பிறந்து வெளியில வந்திருக்கிற நமக்கும் முன்னாடி நாம இருந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற தொப்புள் கொடி அறுக்கப்படும். குழந்தை வாழணும்னா, குழந்தை பிழைச்சிருக்கணும்னா, குழந்தை அதற்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற இலக்க போய் அது பிடிக்கிற அளவுக்கு வளர்த்தி உயர்த்த அதை பார்க்கணும்னா, அது இருந்த இடத்துல அதுக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் பண்ணப்படும். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஜஸ்ட் கட் எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து அந்த கொடியை அறுக்கிறேன், எனக்கும் நான் போய் பிடிக்க வேண்டிய வாக்குத்தத்தத்துக்கும் நான் போய் சேர வேண்டிய கானானுக்கும் தடையா இருக்கிற, என்னை பிடிச்சி பின்னாடி இருக்கிற எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு செழிப்பை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ப்ரமோஷனை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு உயர்வை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மேன்மையை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு வீடுகளை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு பிள்ளை செல்வங்களை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு திருமண பந்தத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை, ஆண்டவர் எனக்கு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஆவியின் வரங்களை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு முன்னாடி நிறைய சபைகளை ஊழியத்தை, ஆண்டவர் எனக்கு முன்னதாக நிறைய பட்டணங்களை வைத்திருக்கிறார். நீ கால் நிற்கிற இடத்துல நான் உனக்கு தருவேன் அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு முன்னாடி ஆண்டவர் இத்தனை மகத்துவங்களை வைத்திருக்கும் போது நான் போய் அதை பிடிக்க முடியாதபடிக்கு என்னை பிடிச்சு பின்னாடி இருக்கிற எல்லா கொடிகளையும் எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்க வாய்களை திறந்து சத்தமா அறுக்கிற, எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து என்னை பிடிச்சு பின்னாடி இருக்கிற வாய்களை திறந்து சத்தமா சொல்லுறேன். எத்தனை பேர் விடுதலை ஆகணும்னு விரும்புறீங்க, எத்தனை பேர் உண்மையா இன்னைக்கு ராத்திரி விடுதலையை விரும்புறீங்க, அவங்க மாத்திரம் சத்தமா அந்த கொடியை அவங்க நல்ல சத்தமா அந்த கொடியை அறுத்து விடுறேன், அந்த கொடியை அறுத்து விடுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி இந்த தேவ சமூகத்தில் நிற்கும் போது பிசாசு நினைச்சா நீ உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, உனக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீ இப்படியே நிராதரவாகத்தான் நீ இருந்து சாவேன்னு பிசாசு நினைச்ச போது எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தான் ஆராதிக்கிற நாம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து நாம இருக்கிற பாதை வழியா கடந்து வந்த போது ரத்தத்துல கிடக்கிற என்னை உங்களை பார்த்து விளைத்து என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக எத்தனை பேர் கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்றேன். கைகளை தட்டி நன்றி சொல்றேன். Let the devil know that he cannot kill you. எத்தனை பேர் கைகளை பிசாசுக்கு தெரியட்டும், அவனால உங்களை கொல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியட்டும், அவனால உங்க தரிசனத்தை அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியட்டும், அவனால இந்த பிள்ளைகளுடைய இலக்கை ஒன்றும் தடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியட்டும். உங்களை பார்த்து பிழைத்து கட்டளையிட்டு இருக்க அவனால உங்களை கொல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியட்டும். கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி எதெல்லாம் நீங்க உங்களை வருத்தப்பட வச்சிருக்கிறோ, எதெல்லாம் நீங்க உங்களை அலவச்சிருக்கோ, எதெல்லாம் நீங்க பாவப்பட வச்சிருக்கோ, எதெல்லாம் உங்களை துன்பப்பட வச்சிருக்கோ, அந்த வியாதியோட கொடியை அறுத்து விடுறேன், அந்த தரித்திரத்தோட கொடியை அறுத்து விடுறேன், கடனோட கொடியை அறுத்து விடுறேன், அந்த சாபத்தோட கொடியை அறுத்து விடுறேன். சத்தமாக பிசாசுடைய போராட்டத்தோட கொடியை அறுத்து விடுறேன், எகிப்தோட கனெக்ஷனை ராத்திரி அறுத்து விடுறேன். எத்தனை பேர் வாய்ந்த திறந்து எத்தனை பிழைத்து இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து எந்த மனுஷன் எந்த பிசாசு எந்த பெரிய கொண்டை உங்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தாலும் நீங்க இங்க நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருக்க. ஏன்னா உங்களை பார்த்து பிழைத்து ஏன்னா உங்களை கொண்டு நான் செய்ய வேண்டிய மகத்துவங்கள் நிறைய இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, அபிஷேகத்துடைய ராஜாக்கள் நிறைய இருக்காங்க, நீ எழுப்பி கட்ட வேண்டிய சபை நிறைய இருக்கு, நீ எழுத வேண்டிய ஊழியர் நிறைய இருக்கு, நீ எழுத வேண்டிய தேவ பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை கொண்டு நான் செய்கிற திட்டம் மகத்துவமானதா இருக்குது. உனக்கு உதவி கிடையாது, நீ கேட்பார்த்தனு பிசாசு நினைச்சு உன்னை இப்படியெல்லாம் உங்களோட நல்ல கதை முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் கைகளை தட்டுவது பிசாசு நினைச்ச திட்டம் இல்லை, அவன் போட்ட திட்டங்களை பிழைத்து சத்தமா பிழைத்து ஏதோ ஒரு வாய்ப்பு இல்லை, சும்மா குடிச்சா பிழைச்சுக்கோ, குடிச்சா வாழ்க்கை இல்லை ஆடல் பிழைத்து கேன்சரோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் சுகர் கம்ப்ளைண்டோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் பிபியோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் அந்த பேங்க் லோனோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் வட்டியோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் அந்த வளர்ச்சியோட காடை வெட்டி விடுறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற தொடர்ந்து உங்களை அறியாம உங்களுக்குள்ள வருகிற வீணான சிந்தனைகள் அந்த காற்றை கட் பண்றவங்க பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலா தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணம் என் மேலே இரக்கமாய் இருந்தது
நான் உன் அருகே கடந்து போகும்போது எத்தனை பேர் கைகளை கட்டும்போது ஜீவாதிபதியாகிய உங்களுடைய ஆண்டவராகியே நான் உன் அருகே கடந்து போகும்போது விதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்திலே கிடக்கிறவனை பார்த்து பிழைத்திரு என்று உன் ரத்தத்தில் கிடக்கிறவனை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி தன்னை வாழ வைத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். தொடர்ந்து அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.